வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மாநகராட்சி 3வது மண்டலம் அலுவலகம் மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் உள்ளது. இங்கு மாநகராட்சி அதிகாரிகள், பில் கலெக்டர்கள் மற்றும் ஊழியர்கள் தீபாவளி வசூலில் அதிரடியாக களம் இறங்கியிருப்பதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து ஸ்பாட்டுக்கு விரைந்த லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் குமரகுரு, ரமேஷ் பிரபு, சூரியகலா, பாரதி பிரியா உள்ளிட்டோர் மண்டல அலுவலகத்தில் அதிரடி ரெய்டு நடத்தினர். அப்போது உதவி வருவாய் அலுவலர் லட்சுமணனிடம் கணக்கில் வராத 47,000 ரூபாய் மற்றும் பில் கலெக்டர் ஊழியர்களிடம் 42,000 என மொத்தம் 87,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அதே அலுவலகத்தில் பட்டு சேலைகள் உட்பட 35 புதிய சேலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கணக்கில் வராத 87,000 ரூபாய் தொடர்பாக உதவி வருவாய் அலுவலர் லட்சுமணன் மற்றும் 5 அலுவலர்களிடம் லஞ்ச ஒழிப்பு துறையினர் விசாரணை நடத்தினர். போலீசார் கூறுகையில், இச்சம்பவத்தில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. யாரும் கைது செய்யப்படவில்லை. அப்பணத்திற்கான ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இல்லையெனில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றனர். மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் சொத்து வரி ஊழல் தொடர்பாக மேயர் இந்திராணி கணவர் பொன்வசந்த் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேயர் இந்திராணி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஏற்கனவே மண்டல தலைவர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ள நிலையில் மாநகராட்சியில் வசூல் வேட்டை முடிவுக்கு வராமல் உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி சென்று திரும்பிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சென்னை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார். முதல்ல சொல்லிக் கொண்டு வருவோம், விஜய்க்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கான ஒரு இயல்பான ஒரு நோக்கத்தை எதிர்த்து எந்த இடம், எத்தனை மணிக்கு இத்தனை பேர் வருவாங்க, இப்படி எந்தவித ஒரு முழுமையான கவனம் செலுத்தாமல் அரசாங்கம் அநீதி இழைத்திருக்கிறது. விஜய்க்கு மட்டும் அநீதி இழைக்கல, அவர்களை பார்க்க வந்த தொண்டர்களுக்கு அநீதி இழைத்திருக்கிறார். இது நாம சொல்லல, உச்ச நீதிமன்றமே அது கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஏன் முதலமைச்சருக்கு இவ்வளவு கோபம் வருகிறது? எல்லா பழியத்துக்கு இங்க போடும்போது நான் கேட்கிறேன், நீங்க பேசுறீங்க, அன்னைக்கு மெரினா பீச்ல வானூர்தி சாகச நிகழ்ச்சியில நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அப்போ 5 பேர் உயிரிழக்கிறார்கள், மனதிற்கு வேதனை. அப்ப யார் மேல பழி போடுவீங்க? எல்லாவற்றிற்கும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். நீங்க 10,000 பேர் சொன்ன உடனே நீங்க கோடு போட்டு 10,000 தான் வருவேன் சொல்ல முடியாது. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன், 10,000 அவங்க சொல்றாங்க. ஒருவேளை அதிகமா கூட்டம் வந்தால் காவல்துறையும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. இதுல அரசு அதிகாரிகளை அப்படியே காப்பாற்றுவதற்காக, தங்கள் கட்சியை சார்ந்தவரை காப்பாற்றுவதற்காக முற்றிலுமாக ஒரு நிகழ்வை தவறாக முன்னிறுத்துகிறார் முதல்வர் அவர்கள். இது கடுமையான கண்டனத்திற்குரியது. 25 உடல்களுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் நடு இரவு வந்து அஞ்சலி செலுத்தினாரே, எவ்வளவு விரைவா செஞ்சீங்க? எவ்வளவு மருத்துவர்கள், உடல் கூராய்வுக்கு மருத்துவர்கள், அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க உடனே 51 மருத்துவர்கள் வர சொன்னோம். உடல் கூராய்வு நிபுணர்கள் வந்தார்களா? ஒரு உடலுக்கு உடல் கூராய்வு செய்வதற்கு எத்தனை நிமிடம் எடுத்துக்கொண்டீர்கள்? அப்படி என்றால் இங்கே இருந்து முதலமைச்சர் நடு இரவு போயிட்டு நடு இரவிலே உடற்கூராய்வு செய்தீர்களா? இது எல்லாமே மிகப்பெரிய கேள்வி குறித்து. சாத்தியமா? அதான் சாத்தியமில்லைன்னு அன்னைக்கே கேட்டேன் நான். ஒரே நேரம் 25 அப்பவே பக்கத்துல இருந்த அதிகாரிகிட்ட கேட்டேன், எல்லாருக்கும் உடற்கூராய்வு செஞ்சீங்களான்னு நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு சந்தேகம் வந்தது. அதனால இதெல்லாம் இனிமே உச்ச நீதிமன்றம் அதை விசாரிக்க வேண்டும். எதற்கு எடுத்தாலும் அரசியல். எதிர்கட்சிகள் எந்த நிகழ்ச்சி நடத்திடக்கூடாது. ஏன் நாங்க விஜய்க்கு ஆதரவாக இந்த நிகழ்வில் இருக்கிறோம் என்றால், அவரை மாறியே பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு நேரம் கேட்டால், ஒரு அனுமதி கேட்டால் கொடுக்கறது இல்ல. ஏன் RSS இயக்கங்க ஒரு முறையாக நடந்து கொள்ளுகின்ற இயக்கம், அதுக்கு கூட உயர் நீதிமன்றம் போய்தான் அனுமதி வாங்க வேண்டி இருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள் என்று என்னை உட்பட, நான் உட்பட போய் ஆர்ப்பாட்டம் நடத்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடாம இதெல்லாம் முடிச்சு வேன்ல ஏத்துறாங்க. ஆனா அதே இது அவங்கள கூட்டணி கட்சி தலைவர்கள், அந்த திருமாவளவனின் நிகழ்வே நீங்களை பார்த்தாலே தெரியும். ஸ்டாலின் அரசு எவ்வளவு பாராபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஒன்னும் சிக்கலும் இல்ல, விக்கலும் இல்ல. அதுல விஜய்க்கு அநீதி இழைக்கப்படுகிறது.
ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்டா அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏன் எதிர்கட்சிகளின் உரிமை பறிக்கப்படுகிறது என்று நாங்க கேட்கிறோம். நாங்களும் எதிர்கட்சியா இருக்கோம், தம்பி எதிர்கட்சியா இருக்காரு, அதனால நாங்க அவங்களுக்கு கேட்கிறோம். நாங்க விஜய்க்கு ஆதரவா இருக்கிறோம் என்று சொல்வதை விட கடுமையாக நடந்து கொள்ளுகின்ற மாநில அரசுக்கு கடுமையான எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம். அந்த வகையில் விஜய் பாதிக்கப்பட்டவர்களால் நாங்கள் குரல் இருக்கிறோம். விஜய் வந்து விஜய் மாமா அதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒன்று சொன்ன உடனேயே எல்லாத்துக்கும் கூட்டணி புள்ளிதான் வைக்க முடியாது. கூட்டணி நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அதை பற்றி கூட்டணி பற்றி பேசுவதற்கு நான் இப்ப வரல. நாங்கள் கூட்டாக அரசாங்கத்தை எதிர்ப்போம். அது கூட்டணியா கூட்டாகவா என்பது வருங்கால தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இன்று வடகிழக்கு பருவமழை துவங்குகிறது. பருவமழை துவக்கமாக 26 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. குமரிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகும். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதையொட்டிய லட்சத்தீவு பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதற்காக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை துவக்கம் காரணமாக தென் மாவட்டங்களில் நள்ளிரவு முதலே கனமழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் விடிய விடிய தொடர் மழை பெய்தது. கனமழை காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டது.